சிஎஸ்கே கூட தான் நான் டிராவல் பண்ண போறேன், அடுத்த 10 மேட்சும் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னோட பர்த்டே ஜூலைல வருது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 10 மாசத்துக்கு நான் ஃபிட்டா இருப்பேனா இல்லையாங்கிறத பொறுத்து சிஎஸ்கேல கண்டினியூ பண்ணணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷனை மேக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனிவே இதுதாங்க அவருடைய கடைசி சீசன். சிஎஸ்கேக்காக பல தடவை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மனுஷன். ஒரு சீசன்ல 2-3 மேட்சை பார்த்துட்டு வெளியில குறைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இருந்தாலும் அணியோடைய நலன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சாகணும். கடைசியா ஒரு 10 மேட்ச் இருக்கு, கடைசியா ஒரு ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி 10 மேட்ச் இருக்கு. 10ல குறைஞ்சபட்சம் 7 ஜெயிச்சாதான் நம்ம குவாலிஃபையருக்கான சான்ஸ். அப்பதான் ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், 7 மேட்சோட சேர்ந்து 8 வின் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா வெளியில தான். ஸோ அடுத்த மேட்ச் கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல இருந்து ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப குரூசியல். உசுரை கொடுத்து இதுக்கு மேல போனது போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆடி ஆகணும். போக ஃபிளமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மிடில் ஆர்டர் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. என்னங்க நம்பிக்கை இருக்கு? யாருமே ஆடுறது கிடையாது, என்ன நம்பிக்கை இருக்குன்னு புரியல. ஸோ விஜய் சங்கர் வேற 67, 69 அடிச்சிட்டாரு. இதுக்குனால அடுத்த மேட்ச் கூட பார்த்தோம் அப்படின்னா அவரை வெளியில எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மேட்ச் ஆடுவார் போல. ஸோ எங்க போய் ஜெயிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி தான் குழம்பி போயிருக்கும். ஸ்டீஃபன் ஃபிளமிங் எல்லாருமே தாக்கிட்டு இருந்தாலுமே ஏதாவது ஒரு டிசிஷன் சிஎஸ்கே எடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. பொறுத்திருந்த பாப்போம் என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் அஸ்வின், விஜய் சங்கர், அது மட்டும் இல்லாம இன்னும் யாராவது கூட தோனி அவர்களா இருந்தாலும் சரி, மற்ற வேற யாராவது கூட வெளியில குறை வச்சுட்டு அன்சுல் கம்போஜ், ராமகிருஷ்ணா கோஸ், வேன்ஸ் பேடி அப்படிங்கிற மாதிரி 3 யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணுங்க. எஸ், முகேஷ் சௌத்ரியா வெளியில குறை வைக்கணும். அவரு போன மேட்ச் 4 ஓவர்ல 50 ரன். அதுக்கு ஒரு யங்ஸ்டர் வந்திருந்தா கூட அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கிடைச்சிருக்கும். அவன் 4 ஓவர்ல 50 கொடுக்காட்டி ஒரு 30-35 கொடுத்திருப்பான். பேட்டிங் ஆடுற ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஸோ பேட்டிங்ல ஒரு 20 ரன் பார்த்திருக்கலாம். ஸோ ஐடியா இல்லாம தான் சிஎஸ்கே போயிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. இதுக்கு மேல பண்ணல அப்படின்னா இதுக்கு மேல டைம் கிடையாதுங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபேன்ஸே வந்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இருந்தாலும் இவ்வளவு வருஷம் செம்மையா பண்ணியிருக்காங்க. சாம்பியன் சைட் நம்ம கூட துணை இருந்தது ஆகணும். ஆனா என்ன பண்ண போறாங்க? லாஸ்ட் ஒரு 10 மேட்ச்ல இதை ஏதாவது சரி செஞ்சா மட்டும்தான் சிஎஸ்கே ஃபேன்ஸோடைய ஆதரவு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அடுத்த சீசன்ல எல்லாருமே ஜடேஜா முதல் கொண்டு எல்லாருமே வெளியில உட்கார வச்சுட்டு மொத்த டீமையே மாத்தி அமைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். புதிய கேப்டனை கூட நம்ம பாக்குறதுக்கான சுச்சுவேஷன் வரும். கேப்டன் பார்த்தா கூட இப்ப இருக்கிற டீம்ல யாருமே இல்லைங்க. தோனி அவர்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா ருத்ராஜுக்கு அப்புறம் யாருமே இல்லை, யாரும் பண்ண போறது கிடையாது. அதுவே பயமா இருக்கு. சிஎஸ்கே உடைய அடுத்த வருங்காலம், அடுத்த கேள்விக்குறி, இது எல்லாத்துக்குமே பதில் அடுத்த மேட்ச் பஞ்சாப் கூட செவ்வாய்க்கிழமை நம்ம பார்க்கலாம். இதை பத்தின கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி எடுக்க சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய கோச் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. தோனி அவர்களும் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. சிஎஸ்கே உடைய கதிதா என்ன, இதுக்கப்புறம் யார் வர போறா, யங்ஸ்டருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மோசமான தோல்வி தான், ஹேட்ரிக் தோல்வி. இதை பார்க்கும்போது எனக்கு எது ஞாபகப்படுதுன்னா 2020 சேம் இப்படித்தான் ஆச்சு. முதல் மேட்ச் சேம் மும்பை இந்தியன்ஸ் கூட வந்துட்டு வின் பண்ணுவாங்க, சூப்பரா வின் பண்ணுவாங்க. சாம் கரன் கூட 2 சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணி தருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வரிசையா 3 மேட்ச் தோப்பாங்க. 4வது மேட்ச் பஞ்சாப் கூட சேம் இதே மாதிரியான பஞ்சாப் கூட தான் மேட்ச் நடக்கும். சேன் வாட்சனும் ஃபேப் டு பிளஸி 2 பேரும் நின்று 183 சேஸ் பண்ணுவாங்க. ஸோ 183 சேஸ்டிங் டார்கெட் கிடையாது, 179 டார்கெட். ஆக்சுவலா 181 நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அடிச்சு கொடுப்பாங்க. விக்கெட்டே லாஸ் ஆகாம ஓபனர் மட்டுமே மேட்சை பினிஷ் பண்ணி தருவாங்க. ஸோ சேம் அதே மாதிரியான செனாரியோ தான் அமைஞ்சிருக்கு. 3 மேட்ச் வந்துட்டு தோத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை கூட வின் பண்ணியிருக்காங்க, அடுத்த மேட்ச் பஞ்சாப் கூட. ஆனா அப்ப இருந்த பஞ்சாப் வேற, இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாப் வேற. அப்ப இருந்த சிஎஸ்கேவும் வேற, இப்ப இருக்கிற சிஎஸ்கேவும் வேற. அந்த சீசன்ல தான் சிஎஸ்கே முதல் தடவை குவாலிஃபை ஆகாம போவாங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுதா, மறுபடியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சாபனமலை தொழுதா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. இதை தாண்டி சிஎஸ்கேல பல ஓட்டைகள் இருக்கு. நிறைய பேர் தோனி அவர்கள் மேல குறை சொல்லலாம். 30 பாலுக்கு 40 அடிச்சாரு. ஸோ பெருசா ரன் எல்லாம் எதுவும் வரல. ஸோ அவர் வந்துட்டு ஒழுங்கா ஆடி இருந்தாலும் வின் பண்ணிருக்கலாம் சொல்லலாம். டாப் ஆர்டர் எத்தனை மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சொல்லுங்க? 4 மேட்ச்ல 4 மேட்ச்மே பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. சிவம் தூபேன்னு ஒருத்தர் இருக்காரு, நல்லா ஆடிட்டு இருந்தவர் தான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2 சிக்ஸ் அடிக்கிறாரு, அடுத்த பால் மறுபடியும் 6 அடிக்க போய் அவுட் ஆகிறாரு. அவர்கிட்ட நிதானம் இல்ல. கேப்டன் ருத்ராஜ் கைக்வாடு படிச்சு கதறோம். ஓப்பனிங் இறங்குறது கிடையாது. 1 டவுன்ல ரச்சின் இறக்கி விட்டு நீ ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுப்பான்னு சொன்னா கேட்க மாட்டேறாங்க. ஏன்னா 1 டவுன் அப்படிங்கிற பொசிஷன்ல வரும்போது ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. ரச்சின் ஸ்பின்னர்ஸ் சூப்பராகவே ஆடுவாரு. ஸோ ரச்சினை 1 டவுன்ல போட்டுட்டு கான்வே ருத்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேறாங்க. மிடில் ஆர்டர்ல விஜய் சங்கர் மத்த எல்லாரையுமே உட்கார வச்சுட்டு அஸ்வினை கூட டிராப் பண்ணிட்டு வேனிஸ் பேடே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இது போக ராமகிருஷ்ண கோஸ், சின்ன பசங்க நிறைய பேர்
பேர் டேலண்ட் இருக்காங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. இத்தனை குறைகள் இருக்கு. தோனி அவர்கள் மட்டும் குறையில்ல, ஆனா அவரும் ஒரு குறைதான். மொத்தமா இந்த டீமுக்கு இவ்வளவு பிரச்சனை. சோ தோனி அவர்களை சொல்லும்போது மத்த டீமே நம்ம பார்க்கணுங்க. ரிசர்வ் பண்ணி 27 கோடி சம்திங் என்னமோ சொல்லிட்டு ஆனாரு. அவர் 4 மேட்ச்ல பெருசா ரன்னே இல்ல. இந்த மாதிரி எல்லா டீம்லயும் தான் இருக்கிறாங்க. தோனி அவர்களுக்கு 42 43 வயசாச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அணியை விட்டு போக வேண்டிய ஒரு டைம் தான். அவர் விளையாடக்கூடிய கடைசி சீசன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இப்போ நேத்து கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ்